வணக்கம் மக்களே, நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். நான் நல்லாவே இருக்கேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட பேக்கேஜ். இதுதான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு தெரியுது பாக்ஸ். இது வந்து ஒரு சின்ன பாக்ஸ் தான். அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்னென்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பாக்ஸில் வந்துட்டு இதுதான் நம்மளோட ரொட்டேட்டிங் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய யூனிட் வந்துட்டு இந்த ரொட்டேட்டிங் டிஸ்பிளே. இதை தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்சிங் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு டெஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது, அப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்துட்டு பவர் இன் அப்படி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3A பேட்ரி வந்துட்டு 3 வந்து போட்டோம்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரிமோட்டுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, டிவி ரிமோட்டு அதுக்கெலாம். ஸோ அந்த சின்ன பேட்ரி 3 வந்து போட்டோம்னா இதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒரு ரீசார்ஜபிள் பேட்ரி போட்டும் நம்ம இதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணலாம். அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த RL இந்த பட்டன் வந்து எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் டு கிளாக் வைஸ் ஆர் கவுண்டர் கிளாக் வைஸ். இந்த ஃபஸ்ட்டு பட்டனில் 2 செட்டிங் வந்து இன்பில்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கிளாக் வைஸில் அல்லது கவுண்டர் கிளாக் வைஸில் வந்து ரொட்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட்டு தடவை 2வது தடவை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு பட்டனுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. SR அப்படின்னா என்னென்னா ஸ்பீட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 செட்டிங்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 ரொட்டேஷன் பர் மினிட் அப்படின்ற ஒரு செட்டிங்கை வந்து ஆக்டிவேட் பண்ணும். 2வது தடவை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 ரொட்டேஷன் பர் மினிட் அப்படின்ற செட்டிங்கை ஆக்டிவேட் பண்ணும். 3வது தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 6 ரொட்டேஷன் பர் மினிட் அப்படின்ற செட்டிங்ஸை ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 3ஆவதாக இருக்க பட்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆங்கிள் ரெகுலேஷன் இந்த பட்டனில் மொத்தம் 4 செட்டிங்ஸ் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது 45 டிகிரி சர்க்குலேஷன் இருக்கும். 2வது தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது 90 டிகிரி சர்க்குலேஷன் இருக்கும். 3வது தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது 180 டிகிரி சர்க்குலேஷன் இருக்கும். 4வது தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது 360 டிகிரி சர்க்குலேஷன் இருக்கும். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 5 வோல்ட் டிசி இன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபோன் சார்ஜரே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது கூட கொடுத்துருக்க கேபிளையும் யூஸ் பண்ணி இதை நம்ம பவர் அப் பண்ணிடலாம். இந்த டர்ன் டேபிளை பவர் அப் பண்ணுறதுக்கு நான் இந்த மொபைல் சார்ஜரை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மொபைல் சார்ஜர் ப்ளஸ் இது கூட கொடுத்த இந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் வந்துட்டு நான் வந்து போட போகிறேன். ஸோ லைக் பண்ணிட்டோம். அடுத்தது ஸோ நம்மளுக்கு வந்து பவர் வந்துட்டு எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கேரக்டர் வந்து எடுத்துக்கலாம். அவெஞ்சர்ஸ் கேரக்டர் வந்துட்டு எடுத்துக்கலாம், கேப்டன் அமெரிக்கா. ஸோ இந்த கேரக்டர் வந்துச்சுட்டு எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலான்றதையும் வந்து பார்த்துக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பட்டன் ஒரு தடவை வந்துட்டு நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஸ் இந்த ஆர்எல் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். எப்படி ரொட்டேஷன் இருக்குன்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்குது ரொட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். ரெண்டாவது ப்ரெஸ்க்கு வந்துட்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்எல் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அல்லது ரைட் ரொட்டேஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம், அல்லது ரொட்டேட் கிளாக் வைஸ் ஆர் கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ இது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பட்டன் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டர்ன் ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி எந்த பட்டனுமே கிடையாது. நீங்கள் இந்த 3 பட்டனில் எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் அதோடய ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிடும், ஆனும் ஆகிடும். அதே போல் நீங்கள் வந்து டர்ன் ஆஃப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 செகண்ட்ஸுக்கு வந்து ஹோல்டு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டர்ன் ஆஃப் ஆகிடும். எந்த ஒரு பட்டனையும் நீங்கள் ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ஹோல்டு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். 1 2 3 ஃபினிஷ். ஓகே, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ரொட்டேஷன் எனேபிள் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த எஸ்ஆர் பட்டன் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கேரக்டர் நம்ம இங்கே வச்சிடலாம். இப்போ இந்த எஸ்ஆர் பட்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அது எப்படி ப்ரோக்ராம் ஆகிருக்குன்னா, ஒன்று ஸ்பீடாக இருந்துட்டு அது 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகிட்டு வரும், அல்லது ஸ்லோவாக ஆல்ரெடி வந்துட்டு மெமரியில் இருந்ததுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் இப்போ ஒரு மாடரேட் ஸ்பீடில் வந்துட்டு சுற்றுது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரெஸ்க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து செகண்ட் ப்ரெஸ், ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளோட தேர்ட் ப்ரெஸ் ஸோ கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ரெஸ் வந்து பண்ணிடலாம். ஃபோர்த் ப்ரெஸ் ஸோ இன்னுமே ஸ்லோவாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. நெக்ஸ்ட் ஓகே, இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக்கான ஒரு ஸ்பீடு இருந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஆங்கிள் ரொட்டேஷன் வந்து பார்த்துடலாம். தேர்ட் பட்டன் ஸோ இது வந்து ஒரு 45 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ சேம் வந்து கரெக்டாக ஒரு 45 டிகிரிக்கு வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுது ஃபஸ்ட் ப்ரெஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரெஸ்க்கு வந்து 90 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் ஆகும்னு சொன்னாங்க. அது வந்து வரட்டும். ஓகே, செகண்ட் ப்ரெஸ் பண்ணியாச்சு. 90 டிகிரிக்கு இது வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. அடுத்தது 180 டிகிரிக்கு வந்துட்டு செக் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் வரும், இந்த இடத்து வரைக்கும் வரும். ஓகே, ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்துட்டு ரொட்டேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு 360 டிகிரி வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஃபோர்த் ப்ரெஸ். ஆக்சுவலாக அந்த 360 டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு இப்போ ஒரு கிளாக் வைஸில் போயிட்டுருக்குன்னா அந்த 360 டிகிரி ரீச் ஆகிட்டு அங்கேருந்து கவுண்டர் கிளாக் வைஸ்க்கு வருது. ஸோ இதுதான் அதோட வந்துட்டு ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். எஸ், அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்குது. இந்த பாயிண்ட்டை ரீச் ஆகிட்டு திருப்பியும் கிளாக் வைஸ்க்கு வந்துட்டு ரொட்டேட் ஆகுது.
அவ்வளோதான். this button. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண ஒரு ரொட்டேட்டிங் டிஸ்பிளே. இந்த ரொட்டேட்டிங் டிஸ்பிளே பற்றி நீங்கள் புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து வேறு ஒரு வாட்ச் வந்து வச்சு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு வாட்ச் வந்துட்டு வச்சா எப்படி வந்துட்டு ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ரொட்டேட்டிங் டிஸ்பிளேயோட ஸ்பெஷாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி ஜுவல்லரி, வாட்ச், அப்புறம் இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இப்போது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்டை வந்து தயாரிக்கிறீங்க, இல்லை இருக்கிற ப்ராடக்டை வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னா இந்த ரொட்டேட்டிங் டேபிள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் புது அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த். நன்றி, வணக்கம்.